அண்மை செய்தி. மகாராஷ்டிராவில் ரயில் மோதி 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக அஞ்சி தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போது இந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவ் மாவட்டத்தில் ரயில் மோதி பயணிகள் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புஷ்பக் விரைவு ரயிலில் புகை வந்ததால் அச்சத்தில் கீழே இறங்கிய பயணிகள் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உயிர் பயத்தில் ரயிலில் இருந்து தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது கர்நாடகா விரைவு ரயில் மோதியிருக்கிறது. ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக அஞ்சி தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போது இந்த சோகம் நேரிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இதுவரை என்னென்ன விவரங்கள் வெளியாக இருக்கு முதற்கட்டமா? புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலிலே புகை வந்ததன் காரணமாக நெருப்பு பிடித்திருக்குமோ என்கிற பயத்திலே பயணிகள் கீழே இறங்கி என்ன நடந்தது என்பதை கவனிக்க முற்பட்டிருக்கின்றனர். அப்போது அந்த வழியாக வந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் அவர்கள் மீது மோதி இருக்கிறது. இதனால் தான் இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ரயில்வே அதிகாரிகள் மற்றும் அங்குள்ள பொதுமக்கள் காயமடைந்த மக்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். ஆனால் ரயிலால் மோதி ஏற்பட்ட காயங்களால் பலரும் படுகாயமடைந்து அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஆரம்ப கட்ட தகவல்படி பலருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது எனவும் அதிலே பலர் பிழைப்பதே கடினம் என்கிற நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் மகாராஷ்டிரா மாநிலத்திலே இந்த கோர விபத்து ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்பதை தற்போது ரயில்வே அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள். மிகவும் துரதிருஷ்டவசமான விபத்து. ரயிலிலே தீ பிடித்திருக்குமோ, தீ விபத்து ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்திலே கீழே இறங்கிய பயணிகள் பக்கத்து தண்டவாளத்திலே வந்து கொண்டிருந்த ரயில் மோதியதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான காயங்களுடன் தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதிலே பலர் உயிரிழந்திருக்கலாம் என்பதுதான் ஆரம்ப கட்ட தகவலாக இருக்கிறது. போக போக எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டது, எத்தனை பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தெரிய வரும். மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மருத்துவர்கள் காயமடைந்தவர்களை பரிசோதித்த பிறகு நிலைமை முழுமையாக தெரிய வரும். தற்போதைக்கு இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.